அன்பிற்கினிய சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மங்கள தேவி கண்ணகி அம்மன் ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக குமரி மாவட்டத்தில் உள்ள அத்தனை ஊர்களிலும் உள்ள நிர்வாகிகள் உறுப்பினர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் ஞாயிறு அன்று மிக சிறப்பாகவும் சீரும் சிறப்புடனும் நடைபெற்றது. இதில் நமது கண்ணகி அம்மன் திருக்கோவில் கட்டுமான பணிகள் எப்படியெல்லாம் நாம் முன்னெடுக்க வேண்டும், அதை எந்த வடிவத்தில் செயல்பட வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சிறப்பு கலந்தாய்வு கூட்டத்தில் அனைவரும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் இப்படி ஒரு அழகிய செயலை செய்வதற்காக பாராட்டுதல்களையும், இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செயல், யாருமே முன்னெடுக்காத செயல்களை நாம் செய்து கொண்டிருப்பதற்காக அனைவருக்கும் பாராட்டுகளையும், மேலும் இந்த அழகிய திருப்பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தருவதாகவும் பல கருத்துக்களை முன்வைத்தும் மிக சிறப்பாகவும் ஒரு அரிய பொக்கிஷமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் அனைவரும் கூற, நாம் இடத்தை வாங்கி அதில் இப்பொழுது திருக்கோவில் அமைக்கும் பணி மிக சீரும் சிறப்புடன் நடைபெற்றதை அனைத்து ஊர்களில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் நமது சொந்தங்கள் அழகிய முறையில் பேசிய விதங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. மேலும் நாம் எப்படியெல்லாம் இதை வடிவமைக்கப் போகிறோம், எப்படியெல்லாம் இதை நாம் அழகிய முறையில் செயல்படுத்தப் போகிறோம் என்பதையும், இளைஞர்கள் அதில் உள்ள பங்குகளை மிக அழகாகவும் நமது சொந்தம் பேசியது அனைவருக்கு உற்சாகமும், மேலும் மேலும் வலு சேர்க்க என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்பதை அவர்களது கருத்துக்களாக பதிவிட்டது அனைவருக்கும் மகிழ்ச்சியடைய செய்தது. அனைவரும் இதில் கலந்து கொண்டதில் பெருமை கொள்கிறோம். இப்படி ஒரு காரியம் நடைபெற்றது நமது தமிழ்நாட்டுக்கே பெருமை என்றும், அதை மீண்டும் அழகிய முறையில் முன்னெடுக்க நாம் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்றும், மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும், நாம் திருக்கோவிலில் எப்படியெல்லாம் அமைக்கப் போகிறோம் என்பதையும் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்ட விதம் மிகவும் அழகாகவும் அமைந்தது. நல்லதொரு செயலுக்காக அனைவரும் இணைந்து செயல்படும் ஒரு அழகிய திருக்கோவில், அனைவருக்குமே பாத்தியப்பட்ட திருக்கோவில் இது. நமது வாணிய சொந்தங்கள் அனைவருமே மகிழ்ச்சி பொங்கும் ஒரு அழகிய ஒரு செயலாகவும், அது கூடிய விரைவில் மிக பிரம்மாண்டமாகவும் மிக அழகிய முறையிலும் வரப்போகிறது என்பதும், அதில் நமது பங்களிப்பையும் முழுவதுமாக அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்வதாகவும் நமது சொந்தங்கள் கூறுகையில் நாம் ஆனந்தமும் மேலும் மேலும் வலு சேர்க்கும் விதமாகவும் கண்ணகி அம்மனின் அருளாலும் மிக சிறப்பாக இது அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை.